கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். தட்டில் சோறு இருந்தால் சோறு அதே தானே உள்ளே போயிடும். இந்த பூதம் ஒன்று வந்து பாட்டு பாடும் தெரியுமா, என்ன பாட்டு இருந்துச்சு, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் உலாதம் இதுவே எனக்கு போதும். பாட்டு கேட்டுக்கிறீங்களா? நான் அப்படித்தான் நினச்சேன், நம்ம வாய் தந்து அது மாதிரி போயிடுமான்னு. யாருக்கும் தெரியாது. எங்கள் வீட்டில் நான் பண்ணிக்கிறேன் அது மாதிரி சோதனை எல்லாம். அந்த படத்தை பார்த்து குழந்தையா இருந்தேன், நான் சின்ன குழந்தை. அப்போ அந்த படம் வரும்போது என்ன வயசுன்னு பாருங்க, 68 பொந்துக்கிறேன். தட்டில் லட்டெல்லாம் வச்சுட்டு போகவே மாட்டேங்குது கத்து. எப்படித்தான் இந்த லட்டு எழுந்து போச்சு எனக்கு இந்த கேள்வி. அப்படித்தாங்குது. நிறைய பேர் இருக்கிறானுங்க. ஒருத்தன் பாதைன்னு ஒன்று வச்சுக்கிறானுங்க, இந்த இன்னொரு பாதிய பக்கத்துடோ ஏதோ ஒரு பேர் தெரியல, எனக்கு தெரிஞ்ச கூட தெரில. ஆமாம் ஆமாம், பாதை. அது வந்து தியானத்தை விட்டுரு, ஞானத்தை பேர் அதை விட்டுரு, அந்த கருமத்தை என்னத்தை சொன்னேன். ஆனால் அதுக்கு என்கிட்ட ட்ரைனிங் வா, எதுக்கு அதான் விட்டுண்ணே எங்கடா உன்ன வருதுன்னு சொல்லுவீங்க. ஒன்னா டேய் உட சொல்லிட்ட பேர் ஏன் அதை கூப்பிடுறேன் கேட்டீங்க, நான் மற்ற தான் கேட்டுன்னு இருப்பேன். சார் அதான் உட சொல்லிட்டீங்களே, இல்லை தியானத்தோட பேர் எது சார், என்ன சார் கற்று அதை விட்றது எப்படின்னு கற்றுறேன்னுவோம். ஓ விட்டுருன்னு ஒன்னே விட்டுற வேண்டியதானே நீங்கள். அவனைய விட்டுணுமா இல்லையா? நம்ம விட்டுட்டு என்னத்தை போய் கற்றுக்க போனீங்க அங்கே? இந்த கேள்வி தானே உங்களுக்கு புரியுதா? சார் எந்த கேள்வி கேட்குறதுனாலையும் போக முன்னே ஆக போகிறது இல்லை, நல்ல கேள்வியெல்லாம் எல்லாம் ஆகிடு, கேள்வியே கேட்காத விட்டுரு அப்படின்னா விட்டுறதுக்கு எதுக்கு போனால்? நான் விட்றது சொல்லித்தரேன் வான்றான், எதை விட்றதுக்கு சொல்லித்தர போகிறான்னு தெரியலையே. பிரச்சனை இதுதாங்க. கேள்வியை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். என்ன கேள்வி தெரியுமா, நான் யோக சாதனை செஞ்சுன்னு இருக்கிறதுனால யோகம் அடைய வேண்டாம், விட்டுட்டா யோகம் அடைய வேண்டாம். நடந்தா ஊர் வருமா, விட்டா ஊர் வருமா? நடந்தாதான் ஊர் வரும், நடக்கலனா வராது. அதான் காமெடெல்லாம் இடிச்சுன்னுக்கிறேன், பேசாம அவங்க சொல்றது கேட்டணும். கம்முன்னு விட்டு தான் அதுவும் இடிச்சுன்னு வந்துட்டு இருக்கும் போல. அவர் கூப்பிட்டு கேட்கணும், சார் இது மாதிரி என்ன ஒரு வேலை செய்ய என்ன பண்ணிடுறேன், விட்டா எதுனா நடக்குமாயா? விட்டா நடக்கும், விட்டுறது ஒரு வேலையை செய்யணும். ஐயோ கடவுளே, என்னத்தை செய்யுது இவங்களெல்லாம்? எல்லாம் கிடையாது. எந்த ஒன்றுக்கும் முயற்சி தேவை. சைக்கிளில் நீங்கள் ஏறி உட்காரணுன்னா முதல்ல பெடல் தட்டி ஹேண்டில் பார் என்ன பண்ண பார்க்கணும், சொல்லணும். பைக்கில் ஏறி உட்காந்து வண்டி ஓடணுன்னா ஆக்சிலேட்டரை முருகணும், அப்படி தானே? எதை ஒன்றா விட்டுடலாம், ஆனால் ஏஐ வந்துடும். தட் மீன் பேய் ஒன்று வந்துடும். அப்போ என்ன பண்ணலான்னா, நீங்கள் பேய்கிட்ட குதிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் அப்படி உள்ள ஆமா அது எங்கேயுமே விட்டுரும். உன்னை நீ நினச்சினுக்கிற, நீ போய் நிற்கிறேன்ட்டு ஆல்மா அது நினச்சினுக்கும் உன்னை இவன் எங்கே போகணுன்ட்டு. இப்போ நான் என்ன பேசணுன்ட்டு யார் இது முடிவு பண்ண போகிறாங்க? ஒருத்தர் சொன்னார், இந்த ஸ்விக்கி இந்த ஊபர்லாம் வந்து இது நீங்கள் தமாசா நீங்கள் அதில் போய் மாட்டின்னு வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்க, நாளை பின்ன நீங்கள் சாப்பிட போகிறத அதுதான் முடிவு பண்ண போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃபர் கொடுப்பான். 2 இட்லி வடை வந்து இன்றைக்கி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபான்னுவான். என்ன பண்ணுவீங்க? எல்லோரும் என்ன சாப்பிடுவீங்க? ஆமாம், உங்களுக்கு போட இது பொங்கல் மட்டன் மசாலாம் 2 இட்லி போண்டா தான் தெரியும் உங்களுக்கு. புரிஞ்சிச்சா? பிஸாவாக வச்சுன்னு விற்றுன்னு இருப்பான். நீங்கள் இன்றைக்கி பிஸா வாங்கினீங்கன்னா கம்மின்னு என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி விட்டிங்கன்னா வேறு யாரா தூய்ப்பாங்க உங்களை. மாதிரிலாம் விடக்கூடாது. பயிற்சியோ அல்லது முயற்சியோ ஏதோ ஒரு செஞ்சுக்கிறீங்க. ஒருத்தர் உட்காந்துன்னு ஜெபம் பண்ணுங்கிறேன் அப்படின்றாரு. முயற்சி செய்யுங்க, அந்த முயற்சிக்கு முடிவு தான் பார்த்து செய்யுங்க, அவ்வளோதான். ரிசல்ட் ஓரியன்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள். நீங்கள் பண்ண வடக்கு பக்கங்கிற ஊருக்கு தெற்கு பக்கம் போனீங்கன்னா அப்போ வந்து சேரான். அப்போ விட்டுருத்தான்னு கேட்டாக்கா அப்படி விடக்கூடாது. என்ன பண்ணோம், நம்ம சேர்ந்து நடக்கணும் பின்பக்கம். ஏன் 10 கிலோமீட்டர் பேக் சைடில் போயிட்டோம், ஊர் 20 கிலோமீட்டரில் 10 கிலோமீட்டர் பின்பக்கமாக போயிட்டோம். இப்போ நம்ம ஊருக்கு எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும்? ஏன் 20 கிலோமீட்டர் ஊருக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க?
10 கிலோமீட்டர் ரிவர்ஸ் அடிச்சிட்டிங்க. உஷாராக இருங்க, இந்த மாதிரிலாம் விட்டுறலாம் கூடாது. மரம் ஏறி விட்டுட்டிங்கனாக்கா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னு நான் அதெல்லாம் முதல்ல சொல்லியிருந்தேன். இப்போல்லாம் மேலாம் சொல்கிறது இல்லை. எப்படியும் கற்றுக்கினாலும் விட்டு போகிறீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கல்ல, பயிற்சி தொடர்ந்து செய்யணும். என்னத்துக்குண்ணா அதெல்லாம் வேணாம், ஆபத்து. அந்த பயிற்சி பள்ளிகள் மட்டும் யாரையும் பார்த்து கேட்டுருக்கூடாது. இருக்கிறதுலே ஒரு மோசமான கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், பயிற்சி பண்ணுறீங்க அடுத்த வாரம் காண மாட்டான். நம்ம அதுக்கு அதை மட்டும் கேட்கக்கூடாது. நல்லா இருக்கிறீங்களா, அதோட டீல் முடிச்சுக்கணும். என்ன சொல்லுறியா, அவர் வர அது விட்டுணுமான்னு கேட்குறாரு. வரதே இல்லை விட்டுணுமான்னு. அதான் வரதே இல்லையே. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.